إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق
تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وأحسن هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லறிஞர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என வேண்டியதில் இந்த ஜும்மாவுக்கு வருகிறது கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளும்படி எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து என்னும் நல்ல உபதேசம் கற்பிக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஜும்மாவுடைய தினம் என்பது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை ஒரு இபாதத், வணக்கத்துக்குரிய ஒரு நாளாக ஒரு முஸ்லிம் இந்த ஜும்மாவுடைய நாளை எடுத்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, என சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறுகின்ற பொழுது, இந்த ஜும்மாவுடைய தினம் இருக்கிறது, அந்த ஜும்மாவுடைய தினத்திலே ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திலே ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கின்ற பொழுது அது அல்லாஹ்விடத்திலே எந்தவித குறைவின்றி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நான் சகோதரர்களே, இந்த ஜும்மாவுடைய நாளை நாங்கள் ஒரு வேடிக்கையாக ஒரு ஓய்வுக்குரிய ஒரு நாளாக எடுத்துக்கொள்ளாமல் அதனை நாங்கள் ஒரு அமல் செய்வதற்குரிய அல்லாஹ்விடத்திலே அதிகம் பிரார்த்திக்கக்கூடிய ஒரு நாளாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனித இனத்தை படைத்து இந்த மனிதனுக்கு பல நியமத்துகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். இந்த உலகத்திலே இந்த மனிதன் மனிதனாக படைக்கப்பட்டது அல்லாஹ் இந்த மனிதனுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நியமத். சகோதரர்களே, அல்லாஹ் இந்த உலகத்திலே ஒரு மனிதனை மனிதனாக படைத்திருக்கிறது அல்லாஹ் இந்த மனிதனுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நியமத். வலகத் கர்ரம்னா பனி ஆதம், நாங்கள் ஆதமுடைய மக்களை சங்கைப்படுத்தியுள்ளோம். நாங்கள் இந்த உலகத்திலே படைத்த அதிகமான படைப்புகள் இருக்கிறது. அந்த படைப்பை விட இந்த மனிதர்களை நாங்கள் சிறப்பான ஒரு படைப்பாக, ஒரு சங்கையான ஒரு படைப்பாக நாங்கள் ஆக்கியுள்ளோம் என்று அல்லாஹ் அவருடைய திருமறையிலே கூறுகிறார். சகோதரர்களே, எனவே நான் சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் மனிதனாக படைக்கப்பட்டுள்ளோமா? அது அல்லாஹ் எங்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு நியமத். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, மனிதனாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நியமங்களையும் நாங்கள் கணக்கிட போனால் அது எங்களால் கணக்கிட முடியாததாக இருக்கும். சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கு பார்ப்பதற்கு கண்ணை தந்திருக்கிறான், கேட்பதற்கு காதை தந்திருக்கிறான், ஆரோக்கியமான ஒரு உடலை தந்திருக்கிறான், ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான் என்று சொன்னால்
அல்லாஹ் எனக்கு செய்த மிகப்பெரிய ஒரு நியமத் சகோதரர்களே. அல்லாஹ் எனக்கு எந்தவித கஷ்டமுமின்றி இரவிலே நான் தூங்கினால் சிறப்பான முறையிலே நான் தூங்குகிறேன் என்று சொன்னால் அது எனக்கு அல்லாஹ் அருளிய மிகப்பெரிய நியமத் சகோதரர்களே. ஏன் தெரியுமா? இன்று இரவிலே தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய எத்தனையோ சகோதரர்களை நாங்கள் பார்க்க போவோமா இல்லையா? ஆனால் நான் தூங்க போனால் எந்தவித கஷ்டமின்றி அல்லாஹ் உதவியால் சிறப்பாக நான் தூங்குகிறேன் என்று சொன்னால் அது ஒரு நியமத் சகோதரர்களே. தூக்கம் என்பது அல்லாஹ் செய்த மிகப்பெரிய நியமத் சகோதரர்களே. அதே போதுதான் எந்த கஷ்டமும் இல்லாமல் எல்லா சாப்பாட்டையும் என்னால் சாப்பிட முடியும் என்று சொன்னால் அதுவும் அல்லாஹ் எனக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நியமத் சகோதரர்களே. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறோமா இல்லையா? எத்தனையோ செல்வந்தர்கள் பணத்தை வைத்துக் கொண்டு எதையும் சாப்பிட முடியும் அவர்களால், ஆனால் அவர்களுக்கு சாப்பிட முடியாது. ஏன்? சாப்பிட்டால் அந்த நோய் வந்துடும், இந்த நோய் வந்துடும் என்ற ஒரு பயம். அப்படி இல்லாமல் அல்லாஹ் எனக்கு எல்லா சாப்பாடுகளையும் சாப்பிடுவதற்குரிய ஒரு ஆரோக்கியத்தையும் அந்த ஒரு நியமத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் அது அல்லாஹ் எனக்கு அளித்த மிகப்பெரிய ஒரு நியமத் சகோதரர்களே. நான் சாப்பிடக்கூடிய சாப்பாடு என்னிலிருந்து இலகுவான முறையில் கழிவாகுகிறது சொன்னால் அது அல்லாஹ் எனக்கு செய்த மிகப்பெரிய ஒரு நியமத் சகோதரர்களே. என்னுடைய சாப்பாடு, நான் சாப்பிடக்கூடிய சாப்பாடு என்னுடைய வயிற்றிலே 4 நாள் 3 நாள் அல்லது 5 நாள் அது அகலாமல் அது அப்படியோ இருந்தால் என்னுடைய நிலைமை என்ன? அப்படி இல்லாமல் அல்லாஹ் எனக்கு சிறப்பான முறையிலே அந்த கழிவை அகற்றுவதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தையும் அந்த ஆரோக்கியத்தையும் தந்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் எனக்கு செய்த மிகப்பெரிய ஒரு நியமத் சகோதரர்களே. இப்படியான நியமத்தை ஒரு மனிதன் அவனுக்கு வழங்கப்பட்ட நியமத்துகளை கணக்கிட போனால் அவனால் கணக்கிட முடியாத சகோதரன். அதனாலதான் அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே சொல்கிறார், ஒரு மனிதனுக்கு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறுப்படைகளை நீங்கள் கணக்கிடுவீர்களேயானால் உங்களால் ஒவ்வொன்றாக கணக்கிட முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் அவனுடைய அறுப்புடைகளை உங்களுக்கு அள்ளி வழங்கியிருக்கிறான் என்று அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே கூறுகிறான். சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஆரோக்கியம் அது மிகப்பெரிய ஞானம். எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய குழந்தை அது மிகப்பெரிய ஞானம். எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய வசதியான வாழ்க்கை அது எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஞானம். இதையெல்லாம் விட அல்லாஹ் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நியமத்தை செய்திருக்கிறார். எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை விட, எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய செல்வத்தை விட, இதையெல்லாம் விட எனக்கு இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு நியமத்தை வழங்கியிருக்கிறார் என்று சொன்னார். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு வழங்கியிருக்கக்கூடிய நியமத்துகளில் மிகப்பெரிய நியமத்தை எதுவும் தெரியுமா சகோதரர்களே? அதுதான் இஸ்லாம் என்ற மார்க்கத்திலே எங்களை பிறக்க செய்திருப்பது, என்னை முஸ்லீமாக அல்லாஹ் வாழ வைத்திருப்பது, அல்லாஹ் எனக்கு தந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை விட, எனக்கு தந்த அந்த பொருளாதாரத்தை விட இந்த இஸ்லாம் மார்க்கத்தை எனக்கு தந்தானே அது அல்லாஹ் செய்த மிகப்பெரிய நியமத் சகோதரர்களே. இந்த நியமத்துக்கு எதுவும் ஈடாகாது சகோதரர்கள். அல்லாஹ் என்னை முஸ்லீமாக இந்த உலகத்திலே வாழ செய்திருக்கிறானே, அல்லாஹ்வுடைய கடமைகளை ஏற்று என்னை சிறப்பான முறையிலே நடக்க செய்திருக்கிறானே, அல்லாஹ் எனக்கு செய்த மிகப்பெரிய நியமத். இந்த நியமத்துகளை இஸ்லாம் மார்க்கம் என்பது எனக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நியமத். இந்த நியமத்தை எப்பயாவது நாம் உணர்ந்து பார்த்திருக்கிறோம். இந்த நியமத்தை அல்லாஹ் யாராருக்கெல்லாம் கொடுக்கவில்லை என்று தெரியுமா? இந்த உலகத்திலே மிகவும் கண்ணியமிக்கவர்கள், உயர்ந்தவர்கள், மிகவும் சிறப்பானவர்கள் யார் தெரியுமா? யார்? நபிமார்கள், ரசூல்மார்கள். இந்த நபிமார்கள், ரசூல்மார்கள்
ரசூல்மார்களுடைய உறவினர்களுக்கு கூட இந்த இஸ்லாம் என்ற அந்த நியமத்தை அல்லாஹ் வழங்குகின்ற சகோதரர். எப்படி இந்த இஸ்லாம் என்ற நியமத் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செய்த மிகப்பெரிய ஒரு நியமத். இந்த நியமத்தை அல்லாஹ் யாராருக்கெல்லாம் வழங்கவில்லை என்று தெரியுமா? இந்த உலகத்திலே மிகவும் சிறந்தவர்களாக வாழ்ந்த ரசூல்மார்கள், நபிமார்கள், அவர்களுடைய உறவினர்களுக்கு கூட இந்த இஸ்லாம் என்ற அந்த நியமத்தை வழங்கல்ல சகோதரர்கள். எங்களுக்கு தெரியும், இந்த உலகத்திலே முதலாவதாக அனுப்பப்பட்ட முதல் ரசூல் யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட முதலாவது தூதர். இவர் இந்த உலகத்திலே 950 வருட காலம் வாழ்ந்தார். 950 வருட காலமும் தௌவா பிரச்சாரம், மக்களை இஸ்லாத்தின்பால் அழைத்தார்கள். 950 வருட காலம் தௌவா பிரச்சாரம் செய்தார்கள். அந்த தௌவா பிரச்சாரத்தை தன்னோடு நெருங்கி வாழ்ந்த தன்னுடைய மனைவி ஏற்றுக்கொள்ளல சகோதரர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தௌவா பணியை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி ஏற்றுக்கொள்வதற்குரிய அந்த ஹிதாயத்தை, அந்த நியமத்தை அல்லாஹ் என்ன செய்யல? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவிக்கு வழங்கல சகோதரர்கள். அதே போன்று தன்னுடைய சொந்த மகன் பிள்ளை, அந்த பிள்ளைக்கு கூட இந்த இஸ்லாம் என்ற அந்த நியமத்தை வழங்கல சகோதரர்கள். யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனுக்கு அல்லாஹ் இந்த இஸ்லாம் என்ற அந்த நியமத்தை, அந்த ஹிதாயத்தை அல்லாஹ் வழங்கல சகோதரர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அழைக்கிறார்கள். 950 வருட காலம் தௌவா பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இனிமேல் இந்த மக்கள் என்னுடைய தௌவா பிரச்சாரத்தை கேட்க மாட்டார்கள் என்கக்கூடிய அந்த நிலை வந்தது பொழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள். யா அல்லாஹ், இந்த மக்கள் என்னுடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை, நீ இந்த மக்களை அழைத்து விடு யா அல்லாஹ். இந்த மக்கள் இருந்தால் என்னிடத்திலே இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் பேரையும் அவர்கள் வழிகெடுத்து விடுவார்கள். எனவே இந்த மக்களை அழைத்து விடு யா அல்லாஹ் என்று பிரார்த்தித்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொன்னான், நூஹே, நீ ஒரு கப்பலை கட்டி அதே உன்னை ஈமான் கொண்டவர்களை எல்லாம் ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். அப்பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரமாக கப்பலை கட்டினார்கள், மக்களை ஏற்றினார்கள். அப்பொழுது அல்லாஹ் வானத்திலிருந்து மழை பெய்ய செய்தால், வெள்ளம் பெருக்கெடுத்தது, மக்கள் ஒவ்வொன்றாக அழிய ஆரம்பித்தார்கள். அப்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள், தன்னுடைய மகன், தன் மகன் கண்முன்னே அழிவதை அவர்கள் பார்க்கிறார்கள். அப்பொழுது மகனை பார்த்து கூப்பிடுகிறார்கள், மகனே, இருக்கம் மகனா, இந்த கப்பலிலே ஏறிக்கொள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள், முஸ்லிமாக ஆகிவிடு, இந்த கப்பலிலே ஏறிக்கொள் என்று அழைத்து கொடுக்கிறார். அந்த மகனும் அவர் மறுக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? இந்த உயரத்திலே இருக்கக்கூடிய அந்த மலையிலே நான் ஏறி இந்த தண்ணியில் இருந்து என்னை நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று அவன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த கட்டளையை ஏற்பதற்கு மறுக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளை பார்த்தது இல்லையா? அல்லாஹ்வுடைய கையெழுத்துகிறார்கள், யா அல்லாஹ், இந்த இப்னி மின் அஹ்லி, என்னுடைய இந்த மகன் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவன், இவனை கூட நீ பாதுகாக்க கூடாதா என்ற மாதிரி அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனையை செய்கிறார்கள். உடனே அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தண்டிக்கிறார். எப்படி தண்டிக்கிறான் தெரியுமா? நூஹே, இது வந்துட்டு இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், நீ கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனை இருக்கிறதே, இது நல்ல பிரார்த்தனை கிடையாது. அவன் என்னை நிராகரித்து விட்டான். யாரு? உன்னுடைய மகன் என்னை ஏற்றுக்கொள்ளல, நிராகரித்து விட்டான். அவன் காவிரிலே தெரிஞ்சும் கூட அவனை காப்பாற்றும்படி என்னிடத்திலே நீ பிரார்த்திக்கிறாயா? ஐதுக்க அந்த பூனவின் ஜாகிரி, நீ மடையர்களிலிருந்தும் ஒருவராக இருக்க வேண்டாம் என்று உன்னை நான் உனக்கு எச்சரிக்கிறேன், உனக்கு உபதேசம் செய்கிறேன் என்று அல்லாஹ்
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டிக்கிறான் சகோதரர்கள். இதற்காக வேண்டி தன்னுடைய மகனை காப்பாற்றும்படி, தன்னுடைய மகனை இஸ்லாத்திலே இணைய வைக்கும்படி துஆ பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ் உடனே அதை மறுக்கிறான் சகோதரர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டிக்கிறான் சகோதரர்கள். இப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய ஒரு நபி, அவருடைய மனைவிக்கு அவருடைய பிள்ளைக்கு கொடுக்காத அந்த இஸ்லாம் என்ற அந்த நியமத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறானே, இது மிகப்பெரிய நியமத்தா இல்லையா சகோதரர்கள்? மிகப்பெரிய நியமத் சகோதரர்கள். அதே போன்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? கலீலுல்லாஹ் வத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உற்ற நண்பனாக எடுத்துக் கொண்டார். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாப்பா ஆசர் அவரும் கூட ஹிதாயத்தை கொடுக்க இஸ்லாத்தின் பால் அழைக்க முடியும். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாப்பாவுக்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள், யா அல்லாஹ் என்னுடைய வாப்பாவுக்கு ஹிதாயத்தை கொடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாப்பாவுக்கு ஹிதாயத்தை கொடு. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாப்பாவுக்கு கொடுக்காத அந்த இஸ்லாமுக்கு கூடிய அந்த நியமத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார் என்று சொன்னார். இது மிகப்பெரிய நியமத்தா நியமத் இல்லையா சகோதரர்? மிகப்பெரிய நியமத் சகோதரர். அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபீபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர் என்று அழைக்கக்கூடிய எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தஅவா பிரச்சாரத்திலே மிகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவியாக இருந்தவர் எங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய சாச்சா அபூ தாலிப். அபூ தாலிப் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய ஆரம்ப அந்த தஅவா பிரச்சாரத்திலே மிகவும் ஒரு உறுதுணையாக இருந்தார். காபிர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை தாக்கும் போதெல்லாம் அந்த காபிர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதரை மிகவும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாவலர்களாக அபூ தாலிப் இருந்தார். என்ற அளவுக்கு சொன்னால் அபூ தாலிப் மறைந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள். அந்த ஆண்டுக்கு சொல்வார்கள் ஆமுல் ஹுஸ்ன், மிகவும் கவலைக்குரிய வருடம் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டார். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆரம்ப கட்டத்திலே மிகவும் பக்கபலமாக இருந்து இந்த இஸ்லாம் நோக்குவதற்கு மிகவும் வழிவகுத்தவர் இந்த அபூ தாலிப். இந்த அபூ தாலிப் மரண படுக்கையிலே இருக்குகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சாச்சா அபூ தாலிபுடைய வந்து, சாச்சாவே, இந்த மார்க்கத்துக்கு அதிகமான தியாகங்களை செய்தவர் நீங்கள், இந்த மார்க்கம் உயர்வதற்காக வேண்டி என்னை பாதுகாத்தவர்கள் நீங்கள், எனவே நீங்கள் இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். குல் லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மாத்திரம் சொல்லுங்கள், நாளை மறுமையிலே அதற்குரிய மற்ற விடயங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அபூ தாலிபை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெஞ்சி மன்றாடுகிறார்கள். அபூ தாலிபோ லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்ல மறுக்கிறார்கள். உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு வசனத்தை இறக்குகிறார். எப்படி? அல்லாஹ்வுடைய தூதரை கண்டித்து வசனத்தை இறக்குகிறார். எப்படி? நபியே, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த், நபியே, நீங்க விரும்புறாங்களுக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியாது, இஸ்லாத்தை கொடுக்க முடியாது. வலாகின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு மாத்திரம்தான் என்ன செய்வான், அந்த இஸ்லாம் என்ற அந்த ஹிதாயத்தை நிஅமத்தை கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்டிக்கிறான். சகோதரர்களே, பாருங்களேன், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மார்க்கத்துக்கு உதவியாக இருந்த அந்த அபூ தாலிபுக்கே அல்லாஹ் அந்த இஸ்லாம் என்கக்கூடிய அந்த நியமத்தை வழங்காமல் எனக்கும் உங்களுக்கும் அந்த இஸ்லாம் என்ற அந்த நியமத்தை தந்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய நியமத்தா நியமத் இல்லையா சகோதரர்கள்? மிகப்பெரிய நியமத் சகோதரர்.
எப்பயாவது நாங்கள் இந்த நியமத்தை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உணர்ந்திருக்கிறோமா? அல்லாஹ் என்னை இஸ்லாத்திலே வாழ வைத்திருக்கிறானே, அது மிகப்பெரிய நியமத்து என்று நான் என்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் நன்றி செலுத்தியிருக்கிறேன். சகோதரர்களே, இவைகளெல்லாம் எங்களுக்கு என்னுடைய கண்களிலே நியமத்தாக தெரிவது கிடையாது. எதை நாங்கள் நியமத்தாக கருதுகிறோம்? பணம், பட்டம், பதவி எங்கக்கூடியதை வைத்து அல்லாஹ்வுடைய நியமத்தை இடை போடுகிறோம். சகோதரர்களே, இதை வைத்துத்தான் அல்லாஹ்வுடைய நியமத்தை நாங்கள் இடை போடுகிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இப்படியான நியமத்துகள் கொடுக்கப்பட்ட மனிதர்களோடு நாங்கள் பொறாமைப்படுகிறோம். சில நேரம் இந்த நியமத்துகளை நிராகரிக்கக்கூடிய வார்த்தை பிரயோகங்களை நாங்கள் வெளிப்படுத்தி விடுகிறோம். எப்படி? உதாரணமாக அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு, ஒரு செல்வந்தனுக்கு மேலும் மேலும் செல்வத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை பார்க்கக்கூடிய நான் என்ன சொல்கிறேன்? இருக்கிறவர்களுக்கு தானே அல்லாஹ் மேலும் மேலும் கொடுக்க வேண்டும். நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன், எனக்கு தரக்கூடாதா? எவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவனுக்கு கொடுக்க கூடாதா? இருக்கிறவனுக்கு தானே அல்லாஹ் இன்னும் இன்னும் கொடுத்து கொண்டிருக்கிறான் என்ற இந்த வார்த்தை பிரிவுகளை நாங்கள் பயன்படுத்தி விடுகிறோம். அங்க நாங்க நினைக்கல, அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு நியமத்துகளை தந்திருக்கிறான். இன்னைக்கு தந்திருக்கிறான் ஆரோக்கியமான வாழ்க்கை, அழகான குழந்தை, அழகான முறையிலே தூங்குகிறேன், அழகான முறையிலே சாப்பிடுகிறேன். இப்படியான நியமத்துகள் எல்லாம் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறானே எங்கக்கூடிய அந்த நியமத்துகளை எல்லாம் நான் மறந்துவிட்டு அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அந்த நியமத்துகளை நான் மறந்துவிட்டு மற்ற மனிதர்களோடு பொறாமைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய அந்த நியமத்துகளை புறக்கணிக்கக்கூடிய வார்த்தைகளை நான் பேசிக் கொள்கிறேன். சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் குஃபர் என்று சொல்லக்கூடிய அந்த நிராகரிப்புக்கு சில நேரம் பிடிச்சதுன்னு சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய நியமத்து ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா? அப்ப அந்த நியமத்தை நாங்கள் ஒப்பிட வேண்டும். எப்படி ஒப்பிட வேண்டும்? அல்லாஹ் அந்த மனிதனுக்கு செல்வத்துக்கு மேலே செல்வம் கொடுத்திருக்கிறான். ஆனால் சில நேரம் அந்த மனிதன் அந்த செல்வம் அவனுக்கு நியமத்தாக இருக்கும். அவனிடத்திலே ஆரோக்கியம் என்ற அந்த நியமத்து இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த ஆரோக்கியம் என்ற நியமத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அந்த செல்வம் என்ற நியமத்தை எனக்கு திறல, ஆனால் அல்லாஹ் ஆரோக்கியம் என்ற அந்த நியமத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அதே போன்றுதான் அந்த செல்வம் அந்த நியமத்தை அந்த அடுத்த மனிதனுக்கு இருக்கும். ஆனால் குழந்தை என்ற அந்த நியமத்தை அவனிடத்தில் இருக்காது. ஆனால் அல்லாஹ் என்னிடத்திலே அந்த குழந்தை என்ற அந்த நியமத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். நாங்க அல்லாஹ்வுடைய நியமத்தை இடை போடுவது எவ்வாறு என்று சொன்னால், எங்களுக்கு மேலுள்ளவர்களை பார்த்துதான் நாங்கள் அல்லாஹ்வுடைய நியமத்தை இடை போடுவோம். அதனாலேதான் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய அந்த நியமத்தை குறைந்து மதிப்பிடுகிறோம். இதனாலேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும். உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள். வலா தன்துரு இலா மன் ஹுவ ஃபௌகக்கும். உங்களுக்கு மேலுள்ளவர்களை நீங்கள் பார்க்க. உங்களுக்கு செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையில் இருக்கிறீர்களா? உங்களோட ஆரோக்கியம் குன்றிய மனிதரை பாருங்கள், எவ்வளவு கஷ்டப்படுகிறார். உங்களுக்கு கண்ணிற்கக்கூடிய நியமம் தரப்பட்டிருக்கிறதா? கண் இல்லாத ஒரு மனிதரை பாருங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுகிறார். அதே போன்று உங்களுக்கு அன்றைய வாழ்க்கைக்கு தேவையான உணவுகள் சிறப்பான முறையில் வந்தடைகிறதா? பாருங்கள், அதுவும் இல்லாத மனிதர்களை பாருங்கள், எவ்வளவு பேரை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்படி நீங்கள் உங்களுக்கு தாழ்ந்த நிலையிலே உள்ளவர்களை நீங்கள் கவனிக்கின்ற பொழுது, பார்க்கின்ற பொழுது, உங்களுடைய அல்லாஹ்வுடைய நியமத்துகளை நீங்கள் ஒப்பிடுகின்ற பொழுது, இதுதான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய நியமத்துகளை சரியான முறையிலே இடை போடுவதற்கு ஒரு ஊந்துகோலாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சகோதரர்களே, எனவேதான் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நியமத்தை நாங்கள் உணர வேண்டும். அல்லாஹ்வுடைய நியமத் எனக்கு எந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் உணர்ந்து அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி உடையவர்களாக மாறுகின்ற பொழுது, அல்லாஹ் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நியமத்துகளில்
இன்னும் விஸ்தீரணத்தை ஏற்படுத்துவார் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய நியமத்தை நாங்கள் எவ்வாறு விடை போடுவது, அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு நாங்கள் எவ்வாறு சுக்குர் செய்வது சகோதரர்களே? அல்லாஹ் எனக்கு பல நியமத்துகளை தந்திருக்கிறார். ஆரோக்கியம் என்ற நியமத்தை தந்திருக்கிறார், செல்வம் என்ற நியமத்தை தந்திருக்கிறார். இந்த நியமத்துக்கு நாங்கள் எவ்வாறு சுக்குர் செய்வது? அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நியமத்தை ஒரு மனிதன் முதலாவதாக உணர வேண்டும். ஒரு மனிதனுக்கு செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, இந்த செல்வம் என்னுடைய முயற்சியால் வந்ததல்ல, இது அல்லாஹ்வால் எனக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய நியமத் என்று அவனுடைய உள்ளத்தால் உணர வேண்டும். இரண்டாவது, அவன் அந்த நியமத்துக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எவ்வாறு நன்றி செலுத்துவது? அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ், இந்த செல்வத்தை எனக்கு தந்திருக்கிறாய், இது என்னுடைய முயற்சி அல்ல, நீ உன்னுடைய முயற்சி, உன்னுடைய அந்த அருள், எனவே உனக்கு நான் உன்னை புகழ்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் என்று அவன் வாயால் வெளிப்படுத்த வேண்டும். மூன்றாவது, அவன் அந்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய அந்த நல்ல காரியங்களில் அவன் அந்த செல்வத்தை பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு மூன்று விடயத்தையும் அவர் செய்தால்தான் அல்லாஹ்வுக்கு அவர் சுக்குர் செய்தவராக ஆக முடியும் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். எனவே நான் சகோதரர்களே, எங்களுக்கு தரப்பட்ட நியமத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தி அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்வதையானால் அல்லாஹ் எங்களுக்கு தரப்பட்ட அந்த நியமத்தை இன்னும் அதிகரிப்பார். எங்களுக்கு அல்லாஹ் நியமத்தை தந்திருக்கிறான், ஆரோக்கியம் என்ற அந்த நியமத்தை தந்திருக்கிறான். நாங்கள் முதலாவதாக உணர வேண்டும், இந்த ஆரோக்கியம் அல்லாஹ் எனக்கு தந்த ஒரு மிகப்பெரிய நியமத் என்பதை உணர வேண்டும். அதற்காக வேண்டி அல்லாஹ்வை புகழ வேண்டும். அந்த நியமத்தை தந்ததற்காக வேண்டி அந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் செய்ய வேண்டும், செலவழிக்க வேண்டும். அமல் செய்வதிலே, இபாதத் செய்வதிலே நான் கழிக்க வேண்டும். அந்த ஆரோக்கியத்தை நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய அந்த காரியங்களில் கழித்து விட்டேன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நியமத்தை நான் புறக்கணிப்பவனாக ஆகும். எனவேதான் எனக்கு தரப்பட்ட அந்த நியமத்துகள் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நியமத்துக்கு நாங்கள் சுக்குர் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய திருமறைகளை கூறுகிறான். நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு தந்த அந்த நியமத்துகளை நீங்கள் உணர்ந்து அல்லாஹ்வுக்கு கட்டப்பட்டு அல்லாஹ்வுக்கு நீங்கள் சுக்குர் செய்வீர்களே, ஆனால் அஸீதன்னக்கும், உங்களுக்கு நியமத்துகளை வழங்கப்பட்ட அந்த நியமத்துகளை நாங்கள் இந்த மாதிரி கழிப்போம். இப்போ ஒருவருக்கு பொருளாதாரம் வழங்கப்பட்டிருக்கிறதா, செல்வம் அல்லாஹ் தந்திருக்கிறானா, அந்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர் செலவழித்தார் என்று சொன்னால், நல்ல காரியங்களிலே அவர் செலவழித்தார் என்று சொன்னால் அந்த செல்வத்திலே அல்லாஹ் விஸ்தீரணத்தை ஏற்படுத்துவார், இன்னும் அந்த நியமத்தை இன்னும் அதிகப்படுத்துவார். யார் சொல்வது? அல்லாஹ் சொல்லுகிறார், இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், அல்லாஹ்வால் தரப்பட்ட நியமத்துகளுக்கு நீங்கள் சுக்குர் செய்வீர்களே, ஆனால் அந்த நியமத்தை நான் இன்னும் அதிகரித்து தருவேன். வஇன் கஃபர்தும், அப்படி நீங்க அந்த நியமத்துகளுக்கு சுக்குர் செய்யாம அந்த அளவுக்கு மாற்றமாக நீங்க நடந்தீங்கன்னு சொன்னால் இன்ன அஸாபி லஷதீத், என்னுடைய வேதனை கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப நாங்க அல்லாஹ்வை சுக்குர் செய்கின்ற பொழுது, எங்களுக்கு தரப்பட்ட அந்த நியமத்துகளுக்கு அல்லாஹ்வுக்கு நாங்கள் சுக்குர் செய்கின்ற பொழுது அல்லாஹ் எங்களுடைய அந்த நியமத்துகளை இன்னும் அதிகரிப்பாங்க சகோதரர். அது மாத்திரமல்ல, நாங்கள் அல்லாஹ்வால் தரப்பட்ட அந்த நியமத்துகளை நாங்கள் சரியான முறையில் உணர்ந்து அதுக்கு சுக்குர் செய்கின்ற பொழுது எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை, வேதனைகளை அல்லாஹ் தடுப்பான் சகோதரர்களை. அல்லாஹ்வுடைய திருமறைகளை சொல்கின்ற பொழுது மா யஃபஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும் இன் ஷக்கர்தும் வ ஆமன்தும், நீங்கள் அல்லாஹ்வால் தரப்பட்ட அந்த நியமத்துகளுக்கு சுக்குர் செய்யக்கூடிய மனிதர்களாக உலகத்திலே வாழ்வீர்களே, ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு வரக்கூடிய அந்த சோதனையில் இருக்கும் உங்களை பாதுகாப்பான், அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டான் என்று அல்லாஹ் அவருடைய திருமறைகளை கூறுகிறார். அதே போன்றுதான் மூன்றாவது சிறப்பு என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நியமத்துகளை சரியாக உணர்ந்து அதற்கு நாங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆகுமே, ஆனால்
அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொண்டு எங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் சகோதரர்களே. நீங்கள் அல்லாஹ்வுக்கு நீங்கள் சுக்ர் செய்தீர்களேயானால் அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்வார் என்று அல்லாஹ் அவருடைய திருமறைகளை கூறுகிறார் சகோதரர்களே. எனவேதான் அல்லாஹ்வால் பெறப்பட்ட அந்த நியமத்துக்களை நாங்கள் உணர்ந்து அல்லாஹ்வுக்கு அதிகம் நாங்கள் சுக்ர் செய்கின்ற பொழுதோ அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த நியமத்தை நிலைத்திருக்க செய்வான். அதே போன்று எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை விட்டு நீக்குவான். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் எங்களுக்கு கிடைக்கும் சவால்களே. எனவேதான் அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அமல் செய்து அதற்கு எல்லாம் அல்லாஹ் إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வால் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட நியமத் அதிகமாக உள்ளது. அந்த நியமத் அவனிடத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வை அடிபணிந்து நடக்க வேண்டும். அதற்கு அவன் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய வேண்டும். அப்போதுதான் அந்த நியமத் அவனிடத்திலே நிரந்தரமாக இருக்கும் என்பதை நாங்கள் பார்த்தோம். அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய நியமத்துகளை அவன் உணராமல் அல்லாஹ்வுடைய நியமத்துகளை அவன் உணராமல் அதற்கு மாற்றமாக அவன் நடக்குகின்ற பொழுது அந்த நியமத்துகள் அவனுக்கு சோதனைகளாக மாறும் சகோதரர். அந்த நியமத்துகள் அவனுக்கு சோதனைகளாக மாறும். இதனை நாங்கள் அல் குர்ஆனிலே பல ஆதாரங்கள் மூலமாக அறிந்து கொள்ளலாம். இந்த உலகத்திலே நியமத்துகள் வழங்கப்பட்டு அந்த நியமத்துகளுக்கு சுக்ர் செய்யாமல் அதற்கு மாறு செய்தவர்களுக்கு அல்லாஹ் இப்படியான தண்டனைகளை கொடுத்தான் என்பதை நாங்கள் அல் குர்ஆன் மூலம் அறிந்து கொள்ளலாம் சகோதரர். எங்களுக்கு தெரியும், காரூன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய செல்வன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய செல்வந்தன் சகோதரர். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவனுடைய அந்த செல்வத்துக்குரிய அந்த ஹசானா, அவனுடைய அந்த களஞ்சியங்களுடைய சாவிகளை தூக்குவதற்கென்றே பல படைத்தர்கள் தேவைப்படுமா. அந்த அளவுக்கு அவன் செல்வந்து உடையவனாக இருந்தான். ஆனால் இந்த செல்வத்தை வைத்து அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்திருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவிட்டிருக்க வேண்டும். ஆனால் அவன் மாறாக அல்லாஹ்வுக்கு மாற்றமான முறையில் பெருமை பிடித்தவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தான். அதிலிருந்த நல்லடியார்கள் சொன்னார்கள், நீ அல்லாஹ்வுக்கு வெறுப்பான முறையிலே நடக்குகிறாய், நீ பெருமை பிடித்தவனாக நடக்குகிறாய். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரீஹீன், அல்லாஹ் பெருமை பிடித்தவர்களை விரும்பாதவனாக இருக்கிறான். நீ அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே நடந்து கொள் என்று அங்கே இருந்த நல்லடியார்கள் அவருக்கு உபதேசம் செய்தார்கள். அதையும் அவன் கேட்கிறது. அவன் என்ன சொன்னான்? பெருமைக்குரிய அந்த வார்த்தைகளை சொன்னான். இந்த செல்வம், இந்த பட்டாளங்களை எல்லாம் நான் என்னுடைய அறிவு மூலமாக நான் சேர்த்துக் கொண்டேன் என்று பெருமை அளித்தான். இதனால் அவனுக்கு என்ன நடந்தது சகோதரர்களே? அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வத்தை வைத்து அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் நன்றி செலுத்தாமல் நடந்ததன் காரணமாக அல்லாஹ் அவனுடைய சொத்துக்களையும் அவனையும் பூமியிலே சுட்டு வாங்கினான் சகோதரர்கள். என்ன காரணம்? அவனுக்கு கொடுத்த அந்த நியமத்தை மறந்தவனாக அல்லாஹ்வுக்கு மாறு செய்து நடந்தால் அவனுடைய அந்த நியமத்தின் செல்வம் என்ற அந்த நியமத் அவனையும் அல்லாஹ் பூமியிலே சுரி வாங்கினான் சகோதரர். இது ஒரு சம்பவம். இரண்டாவது சம்பவம் சகோதரர், சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு மனிதர்களை உதாரணம் கொடுக்கிறார். ஒரு மனிதர் செல்வந்தர், அல்லாஹ் அவருக்கு இரண்டு தோட்டங்களை கொடுத்தான், திராட்சை தோட்டங்கள். அதிலே ஈச்ச மரங்களை அழகான முறையிலே வளர செய்தான்.
அந்த இரண்டு தோட்டங்களுக்கு மத்தியிலே நதிகளை ஓடச் செய்தான். அந்த தோட்டங்கள் அவனுக்கு மிகப்பெரிய வருவாயை, மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டி கொடுத்தது. இப்படியான என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்கு அந்த நியமத்துகளை, அல்லாஹ் தந்த அந்த நியமத்துகளை வைத்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே அவன் நடந்திருக்கணும், அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்திருக்கணும். ஆனால் நான் அப்படி செய்யல. தன்னுடைய நண்பர் ஏழையாக இருந்தார். அந்த மனிதரை பார்த்து அவன் என்ன சொன்னான் தெரியுமா? உன்னை விட செல்வத்தால் நான் உயர்ந்தவன், பட்டாளத்தால் மிகவும் நான் கண்ணியமிக்கவன் என்று பெருமை அளித்தான். என்ன நடந்தது? அல்லாஹ் அவருடைய தோற்றத்தை அப்படியோ ஒன்றுமில்லாமல் அழித்து விட்டான். என்ன காரணம்? அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியமத்தை சரியான முறையிலே பயன்படுத்தாதன் காரணமாக அப்படியோ அவருடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் காய்ந்த சருகலாக அல்லாஹ் ஆக்கிவிட்டார். அதே போன்றுதான் அல்லாஹ் ஒரு கிராமத்தை அல்லாஹ் ஒப்பிடுத்து எங்களுக்கு ஒரு உதாரணம் காட்டுகிறார். ஒரு கிராமவாசிகள், ஒரு கிராமம், அந்த கிராமம் எப்படி இருந்தது தெரியுமா? அவர்கள் அமைதியான சூழலிலே, பாதுகாப்பான சூழலிலே வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள். ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? பாதுகாப்பு, நிம்மதியான வாழ்க்கை தேவை. அதே போன்று சரியான முறையில் பொருளாதாரம், சாப்பிடுவதற்கு சாப்பாடு தேவை. இது ரெண்டும் அந்த கிராமவாசிகளுக்கு இருந்தது. அவர்கள் காண கரியத்தன் ஆமினத்தன் முத்துமைன்னத்தன், அவர்கள் பாதுகாப்பான மிகவும் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதே போன்று அவர்களுக்கு எல்லா புறத்தில் இருந்தும் அவர்கள் சாப்பிடுறதுக்கு தேவையான அனைத்து உணவுப் பொருட்களும் அவர்களுக்கு வந்து கொண்டே இருந்தது. அப்ப என்ன செய்யணும்? அவங்க அமைதியான வாழ்க்கை, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, எந்தவித கஷ்டம் இல்லாம வந்து கொண்டே இருக்கு. இதற்கு என்ன செய்யணும்? இந்த நியமத்துகளுக்கு இந்த கிராமவாசிகள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த நியமத்துகளை புறக்கணித்து வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவர்களாக அவர்கள் வாழவில்லை. அதனால் அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த அல்லாஹ்வுக்கு முரணாக செய்து கொண்டிருந்த அந்த காரணத்தின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு பஞ்சம் என்ற அந்த நோயை கொடுத்தான், பசி என்ற பட்டணியை கொடுத்தான், அவர்களுக்கு பயம் என்று சொல்லக்கூடிய அந்த சோதனையை கொடுத்து அவர்களுக்கு நேரத்தோட இருந்த அந்த சந்தோஷமான பாதுகாப்பான வாழ்க்கையை அழித்து விட்டான் அல்லாஹ். இதன் காரணமாக அவர்களுக்கு கொடுத்த அந்த நியமத்தை சரியான முறையிலே பயன்படுத்தாமல் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள். அல்லாஹ் அதனால் அவருக்கு பயத்தை ஏற்படுத்தினார், பஞ்சத்தை ஏற்படுத்தினார், பசியை ஏற்படுத்தினார். அதனால் மிகவும் கஷ்டப்பட்டவர்களாக வாழ்ந்தார்கள் சகோதரர்களே. எனவேதான் சகோதரர்களே, இந்த உலகத்திலே எங்களுக்கு பல நியமத்துகள் தரப்பட்டிருக்கின்றன. அந்த நியமத்துகளை நாங்கள் சரியான முறையிலே உணர்ந்து அறிந்து அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவர்களாக நாங்கள் நடந்து கொண்ட பொழுது அந்த நியமத்திலே அல்லாஹ் எங்களுக்கு விஸ்திரணத்தை ஏற்படுத்துவான், எங்களுடைய பொருளாதாரத்தை நிரந்தரமாக ஆக்குவான், எங்களுடைய ஆரோக்கியத்தை நிரந்தரமாக ஆக்குவான். எப்ப? அந்த நியமத்துகளை நாங்கள் சரியான முறையிலே அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்தார். அப்படி இல்லாம அந்த நியமத்துக்கு, அல்லாஹ் தந்த அந்த நியமத்துக்கு மாற்றமாக முரணான முறையிலே, அல்லாஹ்வுக்கு முரணான முறையிலே நாங்கள் நடந்தால் அல்லாஹ் அதை எங்களுக்கு அந்த நியமத்துகளை எல்லாம் எங்களிடத்தில் இருந்து எடுத்து விட்டு எங்களுக்கு பல சோதனைகளையும் வேதனைகளையும் கொண்டு பண்ணுவான் என்பதை இந்த குத்துபா பிறந்திருந்து நாங்கள் வழங்கக்கூடியதாகும் சகோதரர்களே. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நியமத்திற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.